என்னாச்சு பூமாரி? மிது இன்னைக்குமே வரலையே? அதான் அசோக், எனக்கும் தெரியல. இன்னைக்கும் அவ வரல பாத்தியா? நம்ம கிட்டயும் முன்னாடி மாதிரி நல்லாவே பேசவே மாட்டேங்கிறா. என்ன பிரச்சனைன்றே தெரிய மாட்டேங்குது. உனக்கு தான் அவங்க நம்பர் தெரியும் தானே? நீ அழகா உங்க சித்தியை விட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்கலாம்ல. இல்ல, அவங்க நம்பருக்கு முன்னாடி எங்க சித்தி நிறைய வாட்டி அடிச்சடிச்சு பார்த்தாங்க. ஆனா யாருமே எடுக்கல பாத்துக்கோ. அப்புறம் எங்க சித்தி கிட்ட சொல்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அன்னைக்கு அவ வராம இருந்தாள்ல, அப்ப அடிக்கடி எங்க சித்தி அடிச்சு அடிச்சு கேட்டுட்டே இருப்பாங்க. யாருமே எடுக்க மாட்டாங்க. ஓ அப்படியா? ஆனா பாவமா இருக்குல்ல. அவங்க முன்னாடி இருந்த வீட்டில் இருக்காங்களா, இப்போ புது வீட்டுக்கு போயிட்டாங்களான்னு தெரியல பார்த்துக்கோ. இல்லைன்னா நம்ம அழகா போய் அவளை பார்க்கலாம்ல. நான் கூட அப்படியே தான் நினைச்சேன் தெரியுமா. அவ பேசாம இருந்தா கூட வந்துட்டு இருந்தாலாச்சும் சரின்ட்டு இருக்கலாம். ஆனா இப்போ எனக்கு 2 நாளா ஒரு மாதிரியா இருந்துட்டே இருக்கு, அவளை வேற காணோன்ட்டு. நம்ம இன்னைக்கு ஈவினிங் போய் அவள் வீட்டில் போய் ஒருக்க பார்த்துட்டு வருவோமா? யாரும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம சும்மா நின்று பார்த்துட்டு வருவோமா? சரி அசோக், இன்னைக்கு அப்ப நான் எங்க சித்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், டீச்சர் போனை வாங்கி. அப்புறமா போய் நம்ம பார்த்துட்டு வரலாம் என்ன? சரி சரி. போதும் போதும் மீனு, தயவு செஞ்சு சிற்பம் காட்டிட்டே இருக்காத. கடுமையான காமெடி தெரியுமா உனக்கு? நான் சொல்றதே இவ்வளவு காமெடியா இருக்க. அப்போ அவங்க நின்று பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், நீ உருண்டு உருண்டு சிரிச்சுட்டே இருந்திருப்பேன். சரியான காமெடி. அப்படியே அந்த இதுல இருந்து அவங்க எஞ்சிக்கல, அவங்க மூஞ்சி எப்படி இருந்துச்சு தெரியுமா? சரியான காமெடி. என் தங்கச்சி கூட அங்கேயே நின்று இருந்தா. அந்த ஆளை பார்த்து என் தங்கச்சிக்கும் கடுமையான சிரிப்பு. என்னாச்சு? எதுக்கு நீங்க 2 பேரும் இவ்வளவு சவுண்டா சிரிச்சிட்டு இருக்கீங்க? அதுவா, நாங்க வரையில ஒருத்தங்கள பார்த்தோம் தெரியுமா பூமாரி? சரியான காமெடி. அவங்க அங்க ஓரமா சாக்கடை இருக்கும்ல, அதுல விழுந்துட்டாங்க. அவங்க எஞ்சிக்கல. சரியான காமெடியா இருந்துச்சு. அவங்க மூஞ்சி ஃபுல்லா அப்படியே சாக்கடையா இருந்துச்சு, சிரிப்பா இருந்துச்சு. நம்மளுக்கு இப்பவே இப்படியே காமெடியா இருக்கு. அவங்கள நேர்ல பார்த்திருந்தா எவ்வளவு காமெடியா இருந்திருக்கும் இல்ல பூமாரி? ஏதாச்சும் இருக்கு அவங்க 2 பேருக்கும். ஏன் இப்படி சிரிக்கீங்க? பாவம், அது யாருன்னே தெரியல. அவங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா நம்மளால முடிஞ்ச உதவியை தானே அவங்களுக்கு செய்யணும். அதை விட்டுட்டு இப்படி அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணி சிரிப்பாங்களா? லூசா நீ, அவங்க யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமா? அவங்க ஒழுங்கா பார்த்து நடக்காம அதுல போய் விழுந்தாங்கன்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு சிரிப்பா வந்துச்சு, சிரிச்சேன். ஓட்ட போய் சொன்ன பேரு எங்களை சொல்லணும். இங்க பாரு, யாராச்சும் அந்த மாதிரி உதவி செய்யற நிலைமையில இருந்தாங்கன்னா நம்ம போய் அவங்களுக்கு உதவிதான் செய்யணும். அவங்கள பார்த்து இப்படி சிரிக்கலாம் கூடாது. அதே சாக்கடையில நீ விழுந்திருந்தேன்னு வச்சுக்கோயா, ஒன்ன பார்த்து யாராச்சும் சிரிச்சிருந்தா உனக்கு கோவம் வருமா எப்படி? இங்க பார்ப்பு மாதிரி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காது என்ன? எங்களுக்கு சிரிப்பா வந்தது, நாங்க சிரிச்சோம். வேலை என்னமோ அதை போய் பாரு. மீனு, நீங்க திரும்ப மீனு, அவகிட்ட எதுவும் சொல்லாத. அவ எப்ப பார்த்தாலும் அப்படிதான். ஆமா அதானே, இவகிட்ட போய் காமெடியே சொன்ன பேரு சிரிப்பே போச்சு. எனக்கு இன்னுமே சிரிப்பா இருக்கு தெரியுமா? உன் கூட நானும் அந்த இடத்துல இருந்திருக்கணும். சரியான காமெடியா இருந்திருக்கும் என்ன? ஆமா, நீ மட்டும் அங்க இருந்திருந்தேன்னு வச்சுக்கோ என் டிபி, கடுமையான காமெடியா இருந்திருக்கும். நம்ம 2 பேரும் உருண்டு உருண்டு சிரிச்சிருப்போம். கொஞ்சம் கூட அறிவே இல்ல 2 பேருக்குமே. அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து இப்படியா சிரிக்கணும்? சரி விடு பூமாரி, அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அதுக்கு இல்ல அசோக், ரொம்ப தான் ஓவரா போயிட்டு இருக்காங்க. பாரு எப்படி கிண்டல் பண்ணி சிரிக்குதுங்கன்ட்டு. சரி விடு, டீச்சர் வந்துட்டாங்க. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். என்ன ஒரு ஆச்சரியம், 11th ஏ சுறுசுறுப்பா இருக்கு. டீச்சர், டீச்சர் வரலையோ? இன்னைக்கு உங்க டீச்சர் லீவு. எல்லாரும் இங்கிலீஷ் புக் எடுங்க. அடக்கவே முடியல சிரிப்பு. கடுமையா சிரிப்பா இருக்கு எனக்கு. எனக்கு தான் சிரிப்பா வருது. அங்க என்னாச்சு? 2 பேருக்கு என்ன? தீபி, அங்க என்ன சிரிப்பு உனக்கு? ஐயோ, டீச்சர் கூப்பிடுறாங்க. என்ன பண்றது இப்போ? உங்க 2 பேரையும் தானே கேக்குறேன், என்ன சிரிப்புன்ட்டு. டீச்சர் அது வந்து சொல்லிட்டே இருக்க, அதுக்கு மீது 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க. வெளியே வாங்க 2 பேரும். என்ன 2 பேருக்கும் சிரிப்பு வேண்டி கிடக்குது? இது கிளாஸ் நினைச்சீங்களா இல்ல வேற என்ன நினைச்சீங்களா? டீச்சர், எங்களால சிரிப்பை அடக்கவே முடியல. சாரி டீச்சர். சாரி டீச்சரா? நான் வந்து நிக்கிறேன், ஏன் முன்னாடியே 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க? 2 பேருக்கு அப்ப எவ்வளவு திமிரு இருக்கும்? அது வந்து டீச்சர், கடுமையான காமெடியா இருந்துச்சு இன்னைக்கு. அதான் எங்களால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடிய மாட்டேங்கி. அப்படி என்ன காமெடி? அது ஒரு காமெடி டீச்சர், கடுமையான காமெடி.
அதான் என்ன காமெடி, நீங்க மட்டுமே சிரிச்சா எப்படி? கிளாஸ்ல இத்தனை பேர் இருக்கோம்ல, எல்லாரும் சேர்ந்து சிரிக்கலாம். சொல்லுங்க. அதுவா டீச்சர், இன்னைக்கு மீனு இருக்காள்ல, அவ பஸ் ஸ்டாப்ல நின்றுக்கா. அப்ப பார்த்து ஒரு ஆளு சாக்கடைக்குள்ள விழுந்துட்டாரா. அதான் சரியான சிரிப்பா போச்சு. மீனு இங்க வந்து என்கிட்ட சொன்னா அவ மூஞ்சி ஃபுல்லா சாக்கடையாயிடுச்சா. சோ அவர் மூஞ்சி ஃபுல்லா சாக்கடையானது உங்க ரெண்டு பேருக்கும் சிரிப்பா இருக்கா? டீச்சர் என்னாச்சு? இப்ப எதுக்கு தேவையில்லாம கம்பளா எடுக்கறீங்க? அது சும்மா எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல டீச்சர்? சும்மா எடுக்கறேனா? சும்மாலாம் எடுக்கல, உங்களை அடிக்க தான் எடுத்தேன். ஐயோ டீச்சர் என்னாச்சு? எங்களை எதுக்கு அடிக்க போறீங்க? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நாங்க எந்த தப்பு பண்ணலையே. ஓஹோ, நீங்க ரெண்டு பேரும் எந்த தப்பு பண்ணலையோ? ஆமா டீச்சர், நாங்க எந்த தப்பு பண்ணல. நாங்க சாக்கடையில வந்திருக்கோம் நீங்க எங்களை அடிக்கிறதுக்கு. ஒருத்தங்க கஷ்டத்துல இருந்தா அதை பார்த்து சிரிக்கிறது தப்பு இல்ல. உங்களை சொல்லி ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்க பேரண்ட்ஸ் தான் சொல்லணும். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா எப்படி? ஐயோ டீச்சர் என்னாச்சு? நாங்க செஞ்சது தப்பா? பின்ன தப்பு இல்லாம ரெண்டு பேரையும் பாக்குறதுக்கே கோவமா வந்துட்டு இருக்கு. கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போங்க ரெண்டு பேரும். ஐயோ டீச்சர் என்னாச்சு? நாங்க எதுக்கு கிளாஸ் ரூம் விட்டு வெளிய போணும்? ஏன் டீச்சர் அப்படி சொல்றீங்க? சாக்கடையில விழுந்தாருன்னா அவருக்கு ஏதாச்சும் நீங்க ரெண்டு பேரும் உதவி செஞ்சிருக்கணும். டீச்சர் நாங்க இல்லவே இல்ல. அப்புறம் எப்படி உதவி செய்ய முடியுமா? அப்போ சிரிக்காமையா இருந்திருக்கணும். நீ என்ன பண்ண? அவங்கள பார்த்து சிரிச்சிருக்காங்க. இல்ல டீச்சர், அவரை பார்த்தோன்னே எனக்கு நல்லா சிரிப்பாயிட்டு. அதான் சிரிச்சிட்டேன். அதே சாக்கடையில நீ விழுந்திருந்தாலோ இல்ல உங்க அம்மா விழுந்திருந்தாலோ சிரிச்சிருப்பியோ? டீச்சர் எங்க அம்மா எதுக்கு விழணுமா? அப்படி சொல்லாதீங்க. ஆமா அதானே, அவங்க எதுக்கு விழணும்? ரெண்டு பேரும் கிளாஸை விட்டு வெளியே போங்க. நாளைக்கு வரையில உங்க பேரண்ட்ஸோட வாங்க, அப்புறம் தான் உள்ள விடுவேன். ஏன் டீச்சர் இப்படி சொல்றீங்க? அடிக்காம விடுறேன்னு சந்தோஷப்படு. வெளியே போ. எதுக்கு வெளிய போணுமா? தீபி நம்ம செஞ்சது தப்புன்னு நினைக்கிறேன். அதான் டீச்சர் நல்லா கோவப்படுறாங்க. வரியா வெளிய போயிடுவோம். இல்லனா அந்த கம்பு தான் பேசும்னு நினைக்கிறேன். பயமா இருக்கு. வந்துரு. அதுக்கு இல்ல மீனோ, எதுக்கு தேவையில்லாம நம்ம வெளிய போணுமா? என்னன்னு காட்டிட்டு போக முடியும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நம்ம இப்பவே வெளிய போயிடலாம். இல்லனா டீச்சர் கம்பு தான் பேச. எனக்கு பயமா இருக்கு. வெளிய வா. நீ வேணா வெளிய போ, நான் வரல. என்ன உனக்கு ஒருக்க தனியா சொல்லணுமோ? அதுக்கு இல்ல டீச்சர், அவன் தானே அந்த இடத்துல இருந்திருந்தா. அதுக்கு நான் எதுக்கு வெளிய போய் எங்க அம்மாவை எதுக்கு கூட்டிட்டு வரணும் சொல்றீங்க? நான் அந்த இடத்துல இல்லவே இல்ல. அந்த இடத்துல இல்லனா மீனு வந்து சொல்லல, நீ என்ன சொல்லிருக்கணும்? அவளை பார்த்து சிரிக்காத, அவங்களுக்கு நீ ஏதாவது ஹெல்ப் தான் பண்ணிருக்கணும், அப்படி சொல்லிருக்கணும். அப்படி நீ சொன்னியா? இல்ல, நீயும் சேர்ந்து தானே சிரிச்சிட்டு இருந்த. அதுக்கு தான் உனக்கு இந்த தண்டனை. வெளியே போ. இனிமே பண்ண மாட்டேன் டீச்சர். எங்க அம்மாலாம் வர மாட்டாங்க. ப்ளீஸ் டீச்சர். போ வெளியே. முதல்ல போயிருக்கணும். ஒரு அடியோட போகணும்ட்டு எனக்கு எழுதி இருக்கு போல. எல்லாம் அந்த மீனவால வந்துச்சு. அந்த கதையை சொல்லாமையாவது இருந்திருக்கலாம். இங்க பாருங்க ஸ்டூடெண்ட், யாராச்சும் இந்த மாதிரி உதவி செய்யற இடத்துல இருந்தாங்கன்னா நம்மளால முடிஞ்ச உதவியை தான் நம்ம அவங்களுக்கு செய்யணும். அதை விட்டுட்டு அவங்கள பார்த்து சிரிக்க கூடாது. புரியுதா? புரியுது டீச்சர். டீச்சர் அவங்க ரெண்டு பேரையும் உள்ள கூப்பிடலாம்ல? பாவமா இருக்கு. ஏன் எதுக்கு பாவமா இருக்கு? அவங்க பேரண்ட்ஸை கூட்டிட்டு வரட்டும், அப்புறமா உள்ள கூப்பிட்டுக்கலாம். அவங்களுக்கு நீ எதுக்கு பாவம் பார்த்துட்டு இருக்க? அப்போ அவங்க செய்யற தப்பை நம்ம என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் அவங்களுக்கான தண்டனை. இனிமே இந்த மாதிரி தப்பை அவங்க செய்யாம இருக்கிறதுக்கு இந்த தண்டனை கண்டிப்பா அவங்களுக்கு தேவைப்படும். அதுக்கு இல்ல டீச்சர், அவங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க, அதான் சொல்றேன். ஓஹோ, அப்போ ஒண்ணு பண்ணு, அவங்க ரெண்டு பேரும் உள்ள வரட்டும், நீ வேணா அவங்களுக்கு பதிலா போய் வெளியே நில்லு. போறியா? பூமாரி, உனக்கு தேவையா அதெல்லாம்? அவங்க நல்லா இருக்கட்டும். அவங்க செஞ்ச தப்புக்கு தானே அவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்க. அமைதியாரு. என்ன போறியான்னு கேட்டேன். இல்ல டீச்சர். அப்போ ஒழுங்கா புக் எடுத்து படிக்கிற வேலையை பாரு. இதெல்லாம் இந்த தீபிக்கு நல்லா வேணும் தான். நான் அப்பவே சொன்னேன். டீச்சர் சொன்னதை நான் அப்படியே தான் சொன்னேன். கொஞ்சமாச்சும் காது கொடுத்து கேட்டாளா? கேட்கவே கிடையாது. இப்ப பாரு, நல்லா திட்டு விழுந்து வெளியே பத்தி விட்டாங்க. நாளைக்கு அவங்க அம்மா வேற கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. பாவம் சித்தி, எப்படிதான் வருவாங்களோ தெரியல. பாவமா இருக்கு நினைச்சாலே. அதெல்லாம் விடு. நீ ஏன் தேவையில்லாம தீபிக்கு போய் வீட்டுல போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத, புரியுதா? அவ நல்லா அவங்க அம்மா கிட்ட சொல்லி அடி வாங்கட்டும். அவ நல்லா சிரிச்சால, அது அவங்களுக்கு தண்டனை தான். அவ தெரியாம தானே பண்ணா. நீ சொன்னோனே அவ கேட்டிருந்தானா அவ தெரியாம பண்ணான்னு அர்த்தம். ஆனா அவ நீ சொன்னதை கேட்டாளா? இல்ல. அப்பவும் சிரிச்சா. டீச்சர் சொன்னது கூட அவ கேட்கவே இல்ல. அப்ப அவ தெரியாமலாம் படல, தெரிஞ்சுதான் பண்றா. அவ உங்க சித்தி ஒன்னு திட்டினாலே எவ்வளவு சிரிச்சு சிரிப்பா. அதே மாதிரிதான். ஆமால. ஆமாதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நமக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வேணும் 1 லட்சத்தை ரீச் பண்றதுக்கு. சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.